அனைவருக்கும் வணக்கம். நதி அவர்களை வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து அன்புலங்களுக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக இயக்குனர் சங்க தலைவர் ஆர்பி உதயகுமார் அவர்கள், ஏன்னா அவர் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டார். அதை முடிச்சுட்டு இங்கே வந்ததே நதிக்காக தான். ஏன்னா அவர் என்னை கூப்பிட்ட விட அவர் தான் அதிகமாக கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆமாம், அவர் வந்தால் ஆமாம் அவர் வந்தால் தான் நிறைவாக இருக்கும், அவர் வந்து நிறைவாக இருக்கும்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம வந்து நிறைவாக இருக்காதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆமாம் ஆமாம், வந்ததுக்கு விதைச்சிட்டாரு. ஆமாம், நீங்கள் அடுத்த படம் சீக்கிரம் இயக்கணும், அதில் ஒரு உதவிக்கிற பணிபுரிவார். இப்போ எனக்கும் அவங்க கூட உதவிக்கிற பணிபுரிவு ஆசை வந்துடுச்சு. ஏன்னா இவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமான்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஒரு உதவிக்கிற வந்து ஒரு இவ்வளோ ஜாலியாக இயக்குனர் 8 மணிக்கும் தூங்க வச்சுட்டு 2 மணி வரைக்கும் அவ்வளோ ஜாலியாக இருக்கணும்னா கொடுத்து வச்ச உதவிக்கிற அவங்களாம். அந்த கொடுக்கும் எனக்கு இல்லை, நமக்கு யாருக்குமே இல்லை. நதி, நீ வந்து பாவம் பண்ணுற, ஏன்னா எனக்கு உதவி வந்துட்டு பாரு. அடுத்த படம் இதுக்காக ஒரு படத்தை இயக்கணும், நம்ம 2 வாங்கி சேர்த்துருவோம் போய். ஆமாம், நம்ம லைஃப்பை எப்போ தான் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஆமாம், அப்புறம் இந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நதி சொல்லும்போது எனக்கு நெடுவாக இருந்துச்சு. ஆடா காண்டம்னு வச்சுருக்காப்புலையே, மக்கள் வேற மாதிரி நடிச்சிருவாங்களே. அது தண்டம் வச்சு நான் சொல்லி பார்த்தேன். நம்ம வந்து அவருடைய படைப்பு, அவர் படைப்புக்கு தலைப்பு வைக்கிறது அவரோட பொறுப்பு, கடமை, அவர் விருப்பம். ஆமாம் ஆமாம், சொல்லி பார்த்தேன். எப்படிப்பா யாராவது கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிடுறது? ஆமாம், காண்டம். ஆமாம், அப்போது கண்ணும் குறும்புனால சொல்லும்போதே மாதிரியா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவர் தெளிவான ஆள். நான் ஒருத்தந்தே வரமாக இருக்கேன், தலைவரும் வரமாக இருக்கார், இவரும் வரமாக இருக்கார். இந்த மாதிரி டைட்டில் வச்சா தான் ஒரு கவனம் வரும். ஆமாம்மா, அவன் காண்டம் டைட்டில் வச்சுருக்காங்களே அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது நினப்பு இங்கேயே இருக்கு அவருக்கு, நம்ம எஜமானுக்கு. சொல்லுங்க எஜமா, சொல்லுங்க மாதிரி அவருக்கு இங்கே ஞாபகம் வந்திருக்கு. என்னடா காண்டம் வச்சாங்க, என்ன கதையாக இருக்கும், என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு எஜமானையே இழுத்து கொண்டு வந்திருக்குன்னா காண்டம் பவர்ஃபுல் தான். ஆமாம், அப்புறம் சில டைட்டில் வந்து அது இங்கிலீஷ் வச்சாலும் அது இங்கிலீஷில் தெரியாது. சிலது நம்மளுக்கு இங்கிலீஷ் வார்த்தையாக தெரியும். சில டைட்டில் வந்து இப்போ ஜென்டில்மேன், அது வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் டைட்டில் தான், ஆனால் நிறைய பழக்கப்பட்ட வார்த்தை. காட்ஃபாதர், இந்த மாதிரி சில நிறைய அதிகமாக பழக்கப்பட்ட வார்த்தை வந்து அது இங்கிலீஷ் வச்சாலும் அது இங்கிலீஷில் தெரியாது. அது மாதிரி காண்டமா காண்டம் விற்கிற மாதிரி ஆகிட்டு கேட்டேன்னா காண்டம்ங்கிறது அது இங்கிலீஷ் வச்சா தான் கரெக்டு. அவர் சொன்ன மாதிரி ஆணூர் வச்சு வச்சுங்களே, அது வேறு மாதிரி போயிடும், ரொம்ப பச்சையாக போயிடும். அது அப்பப்போ சிலதெல்லாம் நம்ம உள்குத்துலாம் பண்ணுவார் அவர், அது ஃபுல்லாக கேட்டுறாத. சில விஷயங்கள் கேட்கணும் அவர்கிட்ட, சில விஷயங்கள் உஷாராயிடணும். ஓகே, ஆறு இந்த காண்டங்கிறது இங்கிலீஷ் வச்சா தான் கரெக்டு. அதில் டைட்டில் வந்து எல்லாருக்கும் டைட்டில் பார்த்து உள்ளே போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட் நன்றி, எனக்கு நன்றி. ஏன்னா சில இதில் எழுதும்போது நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து திருப்பாச்சியில் ஹீரோ விஜய், அவருக்கு ஒரு ஓப்பன் சாங் எழுதணும்.
சிவாசினியும் விஜய் தான் ஹீரோ. அவருக்கும் அறிமுக பாடல் எழுதினோம். நம்ம அசோக் ராஜ் தான் நம்ம பாட்டு எழுதி டெம்போவில் போட்டுருவோம். அதை ஆட வச்சு அது விஷுவலில் பவர் ஏற்றுவார் அவர். எல்லா படத்துலையும் அவர் தான் ஓப்பனிங் சார். நம்ம திருப்பதியில் நம்ம அஜித் சார் திருப்பதி வந்தால் திருப்போம் பாடல். தருமபுரி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஓப்பனிங் சாங் எழுதணும். ஒவ்வொரு படங்கள்லேயும் ஒவ்வொரு ஹீரோவுக்கு அறிமுக பாடல்கள் அவங்கள புகழ்ந்து பாடுறது, அவங்களுக்காக எழுத சாங் நிறைய எழுதணும். விஜய்க்கு எழுதணும், அஜித்துக்கு எழுதணும், விஜயகாந்துக்கு எழுதணும், அர்ஜுனுக்கு எழுதணும், எல்லாம் எழுதணும். ஆனால் இவங்களாம் ஹீரோ. இந்த ஹீரோக்குள்ளா ஹீரோ யார்? சினிமா. எல்லா ஹீரோக்கும் ஹீரோ சினிமா தான். அப்போ இத்தனை ஹீரோக்கு நான் பாட்டு எழுதின விட நான் சினிமா பாட்டு எழுதின பாருங்க, அதுதான் நிறைவு. ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம சினிமாவுக்கு ஒரு தாயை புகழ்ந்து பாடுற மாதிரி, ஒரு தந்தையை புகழ்ந்து பாடுற மாதிரி, நம்ம வணங்குற தெய்வத்தை புகழ்ந்து பாடுற மாதிரி, அந்த ஒரு ஃபீல் தான் என் சினிமாவை பற்றி நான் எழுதியது. இன்னொன்று நிறைய பேர் இருக்காங்க, இந்த சினிமாவை இழிவாக பேசியே பொழப்பு நடத்துறது. சினிமாவில் இருந்துக்கிட்டே சினிமாவை இழிவாக பேசுறது, அது ஒரு பொழப்புன்னு ஒரு பொழப்பு. அது அதில் ஒரு வார்த்தை வச்சுருப்பேன், சேரவாரி இறைச்சாலும் சந்தனமாக வணக்கம்ட்டு. நீங்கள் சினிமாவை பற்றி யார் என்ன வேணால் கேவலமாக பேசுங்க, இழிவுபடுத்துங்க, அது உங்களையும் வாழ வைக்கும். அதான் சினிமா. சினிமாவை இழிவாக பேசணுமையும் வாழ வைக்கிறது தான் நம்ம சினிமா. அது மாதிரி நமக்கு ஒரு முதல் பட தயாரிப்பாளர் சாமி மாதிரி தான், தெய்வம் மாதிரி தான். நமக்கு போராடுற காலத்தை யார் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தெய்வம் மாதிரி தான். அவங்க யார்? சினிமாக்காரன் தானே, பிடிச்ச சினிமாக்காரன் தான், ஹீரோவும் சினிமாக்காரன் தான். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு நன்றி கடனாக நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறத விட அது ஒரு பதிவாக ஒரு பாடலை எழுதுகிற வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு கிடைத்த பாக்கியம். அதை நான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நான் பாட்டு எழுதுன விட இங்கே திரையில் போகும்போது 2-3 பாடல் வரிகளுக்கு இங்கே கைதட்டல், சில விசில் வந்துச்சு. அப்போ அது பாடல் வரிக்கான கைதட்டல் இல்லை, சினிமா நேசிச்சுருக்காங்க, சினிமா உசுராக நினச்சிருக்காங்க, அதெல்லாம் கைதட்டுறான், விசில் அடிக்கிறான்னா எப்படி வரும்? தான் சார்ந்த திரைத்துறையை அப்படி அதுக்கான வரிகளை போடும்போது கைதட்டானா சினிமா நேசிச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த கைதட்டு கேட்கும்போது நமக்கு சந்தோஷம். சில சந்தோஷங்கள் தான் நமக்கு மனசுக்கு முழுமையான ஒரு திருப்தியை கொடுக்கும். அந்த மாதிரி திருப்தி தான் இந்த பாடலுக்கு அமைஞ்சது. இன்னொன்று, நதியை பற்றி ஒன்று சொல்லணும். ஒரு வகையில் நானும் அவரும் ஒன்று தான், ஒரு ஒற்றுமை இருக்குது. நான் உதவி இயக்குனரா சரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். சில டேரக்டரை போய் பார்த்துருவோம், மறுநாள் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறது, பார்க்கவே முடியாது. பார்க்குறதுக்கு பல மாதம் ஆகும். நம்ம பார்ப்போம், அவங்க பார்க்க உள்ளே போயிடுவாங்க, ஆஃபீஸில் போயிடுவாங்க அப்படியே. அப்போ எனக்கு ஒரு காலகட்டத்தில் எங்கள் அப்பா வேறு சொல்லிட்டு வந்துட்டோம், 1 வருஷம் டைம் கொடுத்துருக்காரு. 1 வருஷம் எங்கே ஏதாவது ஹஸ்பண்டில் சேர்ந்துட்டா ஓகே, இல்லைனா ஊருக்கு வந்துட்டார், ஜாமீனில் விட்ட மாதிரி. அப்போ இது வேறு, அங்கே ஒரு டைம் போக மாதிரியே போச்சு. 1 வருஷம் இதுக்குள்ளே சேரணும், அப்படியே போய்க்கணும். என்னடா எங்கேயும் சேர மாதிரி நம்மளுக்கு தென்படலை. அப்போ சினிமாவில் ஏதோ ஒரு பிடிமானம் வேணும், சினிமாவில் ஏதோ ஒரு இதில் நம்ம ஃபஸ்ட் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு. நான் உதவி இயக்குனர் சேர்றதுக்கு முன்னாடி நான் உதவி எடிட்டராக பணி புரிஞ்சேன். சோலைக்குன்னு ஒரு படம், அதில் நான் உதவி இயக்குனர், உதவி எடிட்ரு. நான் சினிமா ஏதோ ஒன்று நம்ம ட்ராவல் பண்ணணும், அதில் எடிட்டர் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ராமநாத சார்கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகிட்டோம். அது மாதிரி இவரும் உதவி இயக்குனர் சேர வந்தவர் தான், இயக்குனர் கனவோட வந்தவர் தான். இந்த ட்ராவலில் சரி ஏதோ ஒரு இதில் ஒரு கட்டுமரத்தில் ஏறிடுவோம் அப்படின்னு ஏறின கட்டுமரம் தான் எடிட்டிங்.
என்னோடய எல்லா படங்களுக்கும் எடிட்டர் வந்து ஜெய்சங்கர் சார். திருப்பாச்சி எல்லா படம் அவர் தான். அப்புறம் 3ஆவது படத்துலேருந்து இவர் ஜாயின் பண்ணார் ஆதி. அப்போ யாராவது நம்ம கவனத்தை ஈர்ப்பாங்க. ஒரு கேமரா அசிஸ்டண்ட்டோ இல்லை ஒரு எடிட்டர் அசிஸ்டண்ட்டோ இல்லை டான்ஸ் மாஸ்டர் இருக்கும்போது டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்க. யார் நம்ம கவனத்தை ஈர்க்கிறாங்களோ அவன் உண்மையான உழைப்பாளி, நேர்மையான உழைப்பாளி. அவன் சில பார்ப்பான், சில கேமரா அசிஸ்டண்ட்டில் 7 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் மேலே அவன் பார்வைப்படும். அடிக்க அவன் பேர் அவன் கூப்பிடுவோம், கூப்பிட்டு கேமரா சொல்ல சொல்லுவோம். அவன் யாருன்னா அவன் தான் சினிமாவில் உண்மையாக சினிமா உயிராக நினச்சி உழைக்கிறவன். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். ஏன்னா ஜெய்சங்கர்கிட்ட அவர் ஒர்க் பண்ணும்போது இவர் பக்கம் கவனம் திரும்புது. ஏன்னா இவர் ராப்பகலா விடிய விடியும் கூட உட்காருவார். அந்த மாதிரி ஒரு உழைப்பை ஏன் உழைப்பு எப்படி வரும்னா நம்ம நேசிக்கிற தொழிலை நம்ம பண்ணால் தான் அந்த உழைப்பு வரும். நம்ம பிடிக்காத தொழிலை பண்ணும்போது அந்த உழைப்பு வராது. அதனால் இவர் சினிமாவை உயிராக நினைக்கிறாரு. அதனால் அந்த உழைப்பு வந்திருக்கு. அந்த உழைப்புக்கான அந்த நேசத்துக்கான ஒரு அஸ்திவாரம் தான் இந்த காண்டம். இந்த காண்டம் உன் தொழில் பாதுகாப்பு, அந்த காண்டம் வேற எது பாதுகாப்பு. இந்த காண்டம் நதியின் தொழிலுக்கு பாதுகாப்பு. என்ன கண்டிப்பாக. அப்புறம் நிறைய பேர் பேசினாங்க இந்த சினிமா பற்றிய ஒரு குறும்படங்கிறனால நான் சிலதை பேசி ஆகணும். இங்கே மேலே இருக்க எல்லாருமே இப்போ ஆதிஷ் பாலா அவருடைய அந்த நேசம், சினிமாவை நேசிக்கிறது, ஏதோ ஒரு வகையில் நம்ம மக்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறக்க ஏதோ பண்ணியிருக்காரு. அவர் குறும்படம் பண்ணுறாரு, ஒரு ஆக்ட் பண்ணுறாரு. குறும்படத்திலே ஒரு புதுமை பண்ணி எப்படி கவனத்தை ஈர்க்கணும். எப்பவுமே ஒரு கலைஞன் இருக்கிறன்னா மக்கள் கவனத்தை எப்படி அவன் பக்கம் ஈர்க்கணும்னு நினைக்காம பாருங்க, அவன் உண்மையான கலைஞன். ஏதோ பண்ணோம், ஏதோ ஒரு பொழுதுபோக்கு பண்ணோம், ஒப்பேற்றணும் அப்படி இல்லை. ஒரு விஷயம் அவன் கவனத்தை ஈர்க்கணும். உட்காருங்க. யோகி சார் அவர் மாஸ்டரு வெறி உண்டவர். அவர் சாப்பிட்ட மாலை உத்தரவாசம் போட்டு உட்காந்துருக்காரு. உள்ளே விட்டா ஜல்லிக்கட்டு மாதிரி அவர் அப்படி பண்ணுவார். இது என்ன நான் சொல்கிறேன், எல்லாருமே சினிமா நேசிக்கிறவங்க. ஒரு கதாநாயகனை பற்றி கரண்ட் இருக்குன்னு பற்றி வதந்திகள் கிசு வரும், இயல்புது. அது எப்போவுமே எம்ஜிஆர் காலத்துலேருந்து சிவாஜி காலத்துலேருந்து இப்போ ரஜினி காலம், கமல்ஹாசன், விஜய், அஜித் கிசு வரும். அது சில விஷயம் வச்சு அவங்கள பாதிக்காது. அவங்கள அதை கலந்து போயிடுவாங்க, பிரச்சனை நினைக்க மாட்டாங்க. ஒரு கதாநாயகனை பற்றியும் ஒரு கதாநாயகியை பற்றியும் கிசு வரும் பொழுது அவர்களே அதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள். இது சினிமாவில் இது சகஜம் அப்படின்னு தாண்டி போயிடுவாங்க. நான் அப்படி எழுதுறது தப்பு இல்லை, விட்டுலாம். ஒரு கதாநாயகி ஒரு 10 வருஷமாக சினிமாவில் பயணித்து நடித்து அதுக்கப்புறம் அவங்க யாரையோ ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து அதுக்கு பேர் வச்சு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. இப்போ போய் அந்த கதாநாயகி ஆரம்ப காலத்தில் எந்தெந்த நடிகருடன் தொடர்பில் இருந்தார். கேவலமால கேவலம் தானே அது. ஒரு பெரிய நடிகர் அவருக்கு பையனோ பொண்ணு பிறந்து பேரம்பத்தி எடுத்தாச்சு. பேரம்பத்தி இன்னைக்கு +1 +2 படிச்சிருக்காங்க. இப்போ இந்த நடிகரை குறிப்பிட்டு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட்டு எந்த நடிகரை தொடர்பில் இருந்தார், இந்த நடிகை இப்படி பண்ணி அவர் ஏமாற்றிட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த செய்தியில் போடும்போது இந்த பேரங்க படிப்பாங்க இல்லையா, பொண்ணுங்க உங்கள் அம்மாவை பற்றி எழுதும்போது நீங்கள் அந்த பொண்ணுக்கு 10 வயசு 12 வயசு இருக்குது. நம்ம அம்மாவை பற்றி இப்படிலாம் எங்கள் அம்மா இருந்திருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு இன்னைக்கு மீடியாவில் எப்படி இருக்குது, இன்றைக்கி
எல்லாம் பார்க்குறோம், மற்ற செல்லுலேருந்து எல்லாம் பார்க்குறாங்கல்ல. அப்போ அந்த ஒரு நடிகை பற்றி, கல்யாணம் ஆகி குழந்தைகள் உள்ள நடிகை பற்றி யூடியூப்பில் போடும்போது அதை அந்த பசங்க அந்த நடிகையோட குழந்தைகளை பார்க்குங்கிறது நமக்கு மைண்டில் வேணாமா? நம்ம தாத்தாங்க பேரன் நடிகரை பற்றி இப்போ எழுதும்போது அவன் பேரன் பார்ப்பான்னு தெரிய வேணாமா? இது நாட்டுக்கு ரொம்ப அவசியமா? இது என்ன சொல்ல வரிய? இது என்ன தேசப்பற்றா? இது என்ன நாட்டுப்பற்றா? சினிமாவில் நான் இப்பவும் சொல்கிறேன், கரெக்டில் நடிகர் இருக்காங்க, இப்போ எழுதுங்க, குழப்பம் நடத்துங்கலாம், பிரச்சனை இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் நீ ஆரம்பிச்சுடுவாங்க, போன ஜென்மத்தில் இவர் எப்படி இருந்தார் அது. ஆமாம், இந்த நடிகர் போன ஜென்மத்தில் இங்கே இந்த இவங்களோட தொடர்பு இருந்தார், அதெல்லாம் கலருவாங்க. இப்போது தயவுசெய்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்கள, அவங்க பற்றி தயவுசெய்து எழுதாதீங்க ப்ளீஸ், விட்டுருங்க. நமக்கு பொழப்பு வேணுமா? கரண்ட்டில் இருக்க எழுதிங்க. உதயகுமார் சார் பற்றி எழுதுங்க, என்னை பற்றி எழுதுங்க. ஏன்னா இவர் அதெல்லாம் ஈஸியாக எடுத்து போயிடுவார். அது இப்போ எழுதக்கூடாது. அவருக்கு ஒரு பொண்ணெலாம் இருக்குது. இப்போ கரண்டில் ஒரு நடிகர்களை பற்றி, டேரக்டரில் பற்றி, லோகேஷை பற்றி எழுதுங்க. அவரும் கல்யாணம் ஆச்சுல, எல்லாம் கல்யாணம், நம்ம தான் வந்து கல்யாணம் ஆச்சு. அது வதந்திகள் எல்லாமே தயவுசெய்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி குழந்தை குட்டியோட பேரப்பிள்ளையோடு இருக்கிறத பற்றி தயவுசெய்து நம்ம எழுத வேணாம் அப்படிங்கிற ஒரு சினிமாக்காரனா என்னோட பொதுவாகவே பெண்களை அவதூறாக எழுதக்கூடாது. பொதுவாக இது நான் ஒரு சாய்ஸ். ஏன்னா அப்படி முழுசாக திருந்த மாட்டாங்கல்ல, கொஞ்சமாக திருத்துவோம். என்ன ஒரு நாள் ஃபுல்லாக அடிக்கிறவனை அப்புறம் ஆஃப் அடிக்க வச்சு, அப்புறம் குவார்ட்டர் அடிக்க வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக திருத்துவோம். அது மாதிரி இது கொஞ்சம் பார்த்துக்கணும். அது வந்து ரொம்ப அவங்களோட இல்லாமல் அவங்க சந்ததிகள்லாம் பாதிக்கப்படும். ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், ஏன்னா பேசணும் வந்தாச்சு. இப்போ அந்த நடிகையோட பொண்ணு அது ஸ்கூலுக்கு போகுதுல்ல, அது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, நடிகை பற்றி எழுதும்போது அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்களே சார், பார்ப்பாங்கள்ல, அந்த நிலையிலேருந்து யோசிச்சு பாருங்க சார் ப்ளீஸ். அப்போ யாரை பாதிக்குது? அந்த குழந்தை, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணுங்க உங்கள் அம்மா இப்படியா அப்படின்ட்டு சந்ததி ஏன் கெடுக்குறியே? அதுலேயும் விஷத்தை பாய்ச்சிருங்க. ஏன்னா இந்த படத்தை கதை அப்படி. சினிமான்னா சொல்லுவான், சினிமா எல்லாம் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும், அது கிடைக்கும், பொண்ணுங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. அவன் ஒழுங்காத்தான் இருந்தாவன் ஹீரோ. ஃபஸ்ட்டு நவராத்திரி சிவாஜி கணேசன் நடிக்கிறான், 3 கட்டப்பு 4 கட்டப்பு ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டு, நல்லா தான் இருந்தாவன். இவங்க உசுப்பேத்தி சினிமா அப்படின்னா உள்ள ஆசை வந்துருச்சு. ஓகே, தனியாக ஒரு பொண்ணு மாட்டினா அதுதான் மனைக்கு நினச்சிக்கிருக்காப்புல. அது இல்லை. சினிமாவில் சொற்போசுறேன், ஆண்களை விட பெண்கள் சினிமாவில் ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப நேர்மையாக, ரொம்ப பொறுப்பாக ஒர்க் பண்ணுறவங்க. அது மேக்கப் பண்ணாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், இப்போ வந்து பாருங்க. இங்கே பூசுறேன், ஆண் அசிஸ்டண்ட்டோட ஒரு பெண் அசிஸ்டண்ட்டு கரெக்டாக இருப்பாங்க. அப்படி இருக்காங்க சினிமாவில் பெண்கள்லாம். யார் வந்து பெண்களை இழிவாக பேசிக்கிறீங்க? அதனால் இந்த சினிமா அப்படிங்கும்போது ஆளாளுக்கு ஒரு கற்பனை எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். எல்லா தொழிலிருந்து எல்லாமே ஒரு தொழில் தான். காவல்துறை இப்போ சவுக்கு சங்கரா கைது பண்ணியிருக்காருல, அவங்க தான் சவுக்கு சங்கர். காவல்துறை அப்படின்னா அது ஒரு தொழில், தொழில் தான். அப்போ காவல்துறையோட பெண் காவலர்களை அவர் எளிதாக பேசலதில் அவர் வேறு மாதிரி ஒரு தாட்டில் போய் மாட்டிக்கிட்டார். ஒரு பெரிய அதிகாரியை குற்றச்சாட்டு சொல்லி போய் அதை சொல்லிட்டார். அப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு காவல்துறையில் ஒரு பெண் அதிகாரிகளை பற்றி தவறாக ஒரு நம்ம தோன்ற அளவுக்கு பேசினார். அதனால் தூக்கி வச்சிட்டாங்க. என்னை காவல்துறையும் ஒரு தொழில் தான், சினிமா துறையும் ஒரு தொழில் தான். நீங்கள் காவல்துறையில் பேசினாக்கா அவர் தூக்கிக்குள்ளே வச்சிங்கன்னா, சினிமா துறையில் எவ்வளோ பெண்களை கேவலம் பேசணும் அது தூக்கிக்குள்ளே வைக்கணும் சார். எத்தனை மேடையில் ஒரு பப்ளிக் மேலே பேசியிருக்காங்க நடிகள்லாம் ஐட்டம் சொல்லலையா?
என்ன பண்ணீங்க அவங்கள? நான் சொன்னேன், காவல்துறையும் ஓகே, சினிமா துறையும் ஓகே, விவசாயம் ஓகே, எந்த துறையாக இருந்தாலும் சரி, பெண்களை ஒருத்தன் இழிவாக பேசினான்னா தூக்கி உள்ளே வைங்க அவங்க. அதுவும் சினிமா துறை நடிகனா இவங்க என்னமோ அவர் உலகத்துக்கு தத்து விட்ட மாதிரி நினைக்கிறாங்க இவங்க. எப்படி காவல்துறை சார்ந்த பெண்ணை ஒரு இழிவாக பேசினதுக்காக ஒருத்தரை தூக்கி உள்ளே வச்சிங்களோ, அதே மாதிரி இனிமேல் சினிமா துறை சேர்ந்த ஒரு நடிகை பற்றி யாராவது இழிவாக பேசுனா இதே மாதிரி தூக்கி உள்ளே வைங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இது இந்த காண்டம் குறும்படம் நம்முடைய இந்த மாதிரி இந்த இழிவாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் இந்த காண்டம். யாரெல்லாம் சினிமா இழிவாக பேசுகிற தப்பாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பாடம் தான் காண்டம். இப்படி ஒரு சினிமா நேசிக்கிறதுனால தான் இந்த பாட்ஷா படத்தை சொல்லுவாங்கல்ல, நாட்டின் நரம்புலாம் முறுக்க இருந்தவங்க அடி அடித்தாங்க. அது மாதிரி சினிமாவில் இந்த அளவுக்கு நேசித்த ஒரு ஆளெல்லாம் இப்படிலாம் எடுக்க முடியும். வாழ்த்துக்கள். குறும்படம் அடுத்து பெரும்படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.